ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாடுகளின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரு. அதை கேட்கும் போது உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்குல்ல? அப்படி சிரிப்பா இருக்குன்னு நினைக்கிறவங்க தான் இந்த வீடியோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. ஒரு காலத்துல ஜல்லிக்கட்டுக்காக மெரினால போராட்டம் பண்ணீங்க தெரியுமா? அதெல்லாம் எதுக்காகனே தெரியாம பண்ணீங்கல்ல. ஜல்லிக்கட்டுல ஒரு மாடு, மலை மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் ஒண்ணு இருக்குது ஜல்லிக்கட்டுல. அந்த இனம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனி மலை மாடு. நிறைய பேரு ஜல்லிக்கட்டுல வளர்க்குறவங்க பாத்தீங்கன்னா தேனி மலை மாடை ரொம்ப விரும்புவாங்க. எதனால அப்படின்னா அதுக்கு ரோசம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தேனி மலை மாடை பாத்தீங்கன்னா முக்கியமா நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம அதோட அழகே டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? இந்த இனம் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்காக இந்த மாடை யூஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த மாடு பாத்தீங்கன்னா சுத்தமான ஒரு நாட்டு மாடு. இந்த மாட்டோட பால் நம்ம குடிக்கும் போது நம்மளோட உடம்புல பாத்தீங்கன்னா புரோட்டீன் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட நன்மைகள்லாம் இந்த நாட்டு மாட்டுல இருக்குது. இதை டோட்டலாவே அழிக்கிறதுக்கு நம்ம ஊர்ல பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை டோட்டலாவே அழிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? ஜெர்சி மாடு உள்ள வரும். ஜெர்சி மாடு உள்ள வந்ததுன்னா அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? அதோட பால்கள்லாம் நம்ம குடிக்கும் போது நமக்கு பாத்தீங்கன்னா சுகர் வர ஆரம்பிக்கும். சுகர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம இன்சுலின் ஊசி போடுவோம். அந்த இன்சுலின் ஊசி எங்க இருந்து வாங்குவோம் தெரியுமா? அமெரிக்கால இருந்து வாங்குவோம். ஏன்னா அவங்க தான் அங்க இருந்து எல்லா நாட்டுக்குமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வாங்கும்போது அங்க இருந்து வாங்கும்போது என்ன ஆகும்னா அவங்க நாட்டோட பொருளாதாரம் பயங்கரமா போயிட்டு இருக்கும். நம்ம அவங்க கிட்ட வாங்குவாங்க, அவன் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருப்பான். நம்ம எல்லாருமே இங்க நோய்பட்டுக்கிட்டு போயிட்டே கிடப்போம். இதுதான் இதோட கான்செப்ட். இது கூட தெரியாம ஒரு சில தற்கொலைங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னடா மாடுகளின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு போய் படிங்கடா. நாட்டு மாட்டோட இனப்பெருக்கம் பாத்தீங்கன்னா இயற்கையான ஒரு இனப்பெருக்கம். ஜெர்சி மாட்டோட இனப்பெருக்கம் பாத்தீங்கன்னா ஊசி போட்டு இனப்பெருக்கம் பண்ணுவாங்க. இந்த மாடுகளின் மாநாட பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பாங்கள, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சொல்லி கொடுப்பாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி மக்களே.